இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 21ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உறையும் உயர் வானில் எழும் கதிரவனை போன்றது. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை திருவசனங்கள் 1-4, 13-16 முடிய. துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன். அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். பற்றுள்ள மனைவி தன் கணவரை மகிழ்விக்கிறாள். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான். நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள். செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அத்தகையவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும். ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவள் கணவனை மகிழ்விக்கும். அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் அவன் எலும்புகளுக்கு வலுவூட்டும். அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை. நற்பயிற்சி பெற்றவளுக்கு ஈடானது ஏதுமில்லை. அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு. கற்புள்ளவளுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஒழுங்கமைதி உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உறையும் உயர் வானில் எழும் கதிரவனை போன்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 131. பல்லவி. ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. பல்லவி. ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். அல்லேலுயா, அல்லேலுயா. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 27-32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிக்கேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு!
ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவுச் சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மனிதருக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரபல தொழிலதிபர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அலுவலகத்திற்கு வந்த செய்தியாளர் ஒருவர் அவரிடம், உங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்ன என்றார். உடனே தொழிலதிபர் அந்த அறையில் இருந்த சன்னலை சுட்டிக்காட்டி, இந்த ஜன்னலுக்கு வெளியே என்ன தெரிகிறது என்றார். நீண்டதொரு சாலை தெரிகிறது. அதில் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாய் நடந்து செல்வது தெரிகிறது என்று செய்தியாளர் சொல்லி முடித்ததும், இந்த சாலை எங்கே போய் முடிகின்றது என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று தொழிலதிபர் அடுத்த கேள்வியை கேட்டார். இதற்கு செய்தியாளர் தெரியாது என்று அசடு வழிய பதில் கூறினார். அப்பொழுது தொழிலதிபர் அவரிடம், இந்த சாலை எங்கே போய் முடிகிறது என்று மனிதராகிய உங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு தெரியும். அதுபோல இறைவழியில் நடக்கும் எனது வெற்றிக்கு காரணம் எனக்கு தெரியவில்லை, ஆனால் கடவுளுக்கு நிச்சயம் தெரியும் என்றார். தொழிலதிபரிடமிருந்து இப்படி ஒரு பதில் வரும் என்று எதிர்பார்த்திராத செய்தியாளர் வியந்து நின்றார். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகி நாம் தெரிந்ததோ கையளவுதான். ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும். ஏனெனில் அவர் எல்லாம் வல்லவர். இன்று நாம் பாடக்கேட்ட திருப்பாடல், ஆண்டவரே நீர் என்னை ஆழ்ந்து அறிந்திருக்கின்றீர் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் கொடுத்த கட்டளையை மீறி விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ட ஆதாமும் ஏவாளும் கடவுளின் திருமுன்னினின்று விலகி ஒளிந்து கொள்ள முயன்றனர். தொடக்க நூல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8 பார்க்கிறோம். அவர்கள் கடவுளின் பார்வைக்கு எதுவும் மறைவாய் இருப்பதில்லை என்கிற உண்மையை உணராமல் இவ்வாறு நடந்து கொண்டது நமக்கு வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கின்றது. இதற்கு முற்றிலுமாக இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 139 தாவீது மன்னர், ஆண்டவரே நீர் என்னை ஆழ்ந்து அறிந்திருக்கின்றீர், உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்ல முடியும் என்கிறார். நற்செய்தியாளர் யோவான் தனது முதல் திருமுகத்தில் கூறுவது போல், ஆண்டவர் அனைத்தையும் அறிபவர் என்று முதல் யோவான் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20 பார்க்கிறோம். அப்படிப்பட்டவருக்கு எதுவும் மறைவாய் இருப்பதில்லை. அதனால் நம்மை முற்றிலுமாக அறிந்த ஆண்டவரின் வழிகளை அறிந்து தாவீது மன்னரைப் போல அவரது திருவுளத்தின்படி வாழ்வோம். தனக்கு நம்பிக்கைக்குரியவனாய் இருந்த பணியாளரை அழைத்த முதலாளி அவனிடம் கொஞ்சம் பணம் கொடுத்து, இந்த பணத்தை கொண்டு எனக்கொன்றும் உனக்கொன்றுமாய் 2 லாட்டரி சீட்டுகளை வாங்கிக்கொள் என்றார். பணியாளரும் தன் தலைவர் சொன்னது போல 2 லாட்டரி சீட்டுகளை வாங்கிக்கொண்டு அவரிடம் வந்தார். அவரோ, பரிசினை அறிவிக்கும் நாள் வரை இதை நீயே வைத்திரு என்றார். இதனால் பணியாளர் ஒரு பென்சிலை எடுத்து முதலாளிக்கென வாங்கியதில் முதலாளிக்குரியது எனவும்
தனக்கென வாங்கியதை எனக்குரியது என்றும் எழுதி தன் வீட்டில் வைத்திருந்தார். பரிசினை அறிவிக்கும் நாள் வந்தது. அன்றைய நாளில் முதலாளியின் லாட்டரி சீட்டுக்கு பரிசு விழுந்தது. பரிசு தொகை 1 கோடி ரூபாய். இதை பார்த்துவிட்டு பணியாளரின் மனைவி அவரிடம், முதலாளியின் லாட்டரி சீட்டுக்கு தான் பரிசு விழுந்திருக்கிறது என்று அவருக்கு தெரியவா போகிறது? அதனால் உங்களுடைய லாட்டரி சீட்டுக்குத்தான் பரிசு விழுந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு பரிசு தொகையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள். நீ பேசுவது சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு தன் முதலாளியிடம் சென்ற பணியாளர், ஐயா, உங்களுக்கென வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு பரிசு விழுந்திருக்கிறது என்றார். பணியாளர் சொன்ன செய்தியை கேட்டு பெரிதும் மகிழ்ந்த முதலாளி தனது பணியாளர் நேர்மையாய் நடந்து கொண்டதை அறிந்து அவருக்கு பரிசு பணத்தில் பாதி பணத்தை கொடுத்தார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் நேர்மையாய் நடந்து கொண்டால் அதற்கான வெகுமதி நிச்சயம் கிடைக்கும். அதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. இன்றைய இறைவார்த்தை நேர்மையாய் பணி செய்வதன் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து கூறுகிறது. தொடக்க திரு அவையில் ஒரு சிலர் இறைவார்த்தை அறிவிக்கின்றோம் என்ற பெயரில் மக்களிடமிருந்து பணம் திரட்டி வந்தார்கள். முதல் பேதுரு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2 பார்க்கிறோம். தெசலோனிக்க திரு அவையிலும் இது போன்ற ஒரு சில போலி போதகர்கள் இறைவார்த்தையை அறிவிக்கின்றோம் என்று மக்களிடமிருந்து பணம் மீட்டு வந்தார்கள். இத்தகைய பின்னணியில்தான் தூய பவுல் அவர்களிடம், உங்களிடம் நாங்கள் பணி செய்தபோது யாருக்கும் சுமையாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பாடுபட்டு உழைத்தோம் என்கிறார். மேலும் நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்கிறார். பவுலும் அவரை சார்ந்தவர்களும் இறைவார்த்தை பணியை நேர்மையாய் செய்யும்போது இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் ஆதாயத்தோடு பணி செய்தார்கள். இதனால் இயேசு அவர்களை வெள்ளையடித்த கல்லறைகள் என்கிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் செய்வது எந்த பணியாக இருந்தாலும் அதை தூய பவுலை போல நேர்மையோடு செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் என்று திருப்பாடல் 1ஆம் அதிகாரம் 6 பார்க்கிறோம். நேர்மையாளரின் பாதைகளை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8 பார்க்கிறோம். நாம் நேர்மையாளர்களா அல்லது வெளிவேடக்காரர்களா? சிந்திப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக நேர்மையாளரின் வழி வாழ்வு தரும் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 28 என்கிறது இறைவார்த்தை. ஆகையால் நேர்மையான வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.